வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தாருக்கு வணக்கங்கள். என் கதைகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல ஆதரவு தந்து வருகின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். இன்றைய சமுதாய நோக்குடைய சிந்தனை கதை தலைப்பானது இவ்வாறான பழக்கம் தேவைதானா? கதைக்குள் செல்வோம். உறவினர்களாம் மரகதம்மாளும் முத்தம்மாளும் ஒரே ஊரில் கோடியக்கரையில் வசிப்பவர்கள். தங்களின் கணவன்மார்களை சொல்லி வைத்தாற்போல் இருவருமே இழந்து நின்றனர் என்பதே அவர்களது தலைவிதி. தங்கள் பிள்ளைகள் வழியே மிகவும் நெருக்கமான உறவுக்காரர்கள் ஆயினர் முத்தம்மாளும் மரகதம்மாளும். மேலும் பொருள்களை மற்றும் செல்வங்களை சேர்ப்பதில் கெட்டிக்காரர்கள் என்றே சொல்ல வேண்டும். வயிற்றை காய வைத்தாவது தங்களிடம் உள்ளதை அனுபவிக்க மனமின்றி சிக்கனத்தை மேற்கொண்டு வாழ்ந்தனர். வெளிப்பார்வைக்கு பிறர் கண்கள் பட்டுவிடும் என்ற நோக்கில் புதிய ஆடைகள் பல பீரோவில் இருந்தும் பல வகையான உபயோகப்படுத்தப்படுகின்ற பொருள்கள் பல இருந்தும் தினமும் அதை அனுபவிக்காமல் பழைய ஆடைகளையே தினமும் உடுத்துவர். அதை மீண்டும் அலசி காய வைத்து கைகளால் மடிப்பு ஏற்றி அதையே வெளியூர்களுக்கும் அணிந்து செல்வர். பலர்களிடம் பல வகையான நபர்களிடம் வாங்கிய வேறு வீட்டினரின் பொருள்களையே நாளும் பயன்படுத்துவார். இப்படிப்பட்ட போக்கில் இவர்கள் மனம் கசங்கியவை என்றே சொல்ல வேண்டும். ஆனால் இவர்களது தூரத்து உறவினர்கள் மிகவும் ஏழ்மையானவர்கள் என்றாலும் இறக்கப் போனாலும், அதாவது யாசிக்கப் போனாலும் சிறக்கப்போ என்பதற்கு ஏற்ப தூய்மை மிகு எளிமையான புத்தம் புதிய ஆடைகளையே வெளியிடங்களிலும் சரி தங்களின் இருப்பிடங்களிலும் சரி அணிந்து மகிழ்வர். தங்கள் வறுமையை ஒரு நாளும் வெளிக்காட்ட மாட்டார்கள். இவர்கள் மனம் ஏழ்மையிலும் கசங்காதது என்றே சொல்ல வேண்டும். இத்தகைய போக்குடைய உறவினர்களை காணும் ஊரினர் பலர் இருவரும் முத்தம்மாள் மரகதம்மாளின் உறவுகளை ஒப்பிட்டு பார்த்து ஏனைய உறவுகளையும் இவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து வியந்து போவர். முதலாம் உறவுகள் எல்லாம் இருக்கின்ற தன்மையினர் இருந்தாலும் அதை அனுபவித்திட முத்தம்மாள் மரகதம்மாள் போன்றவர்களுக்கு முதலில் மனம் வாராது. சிக்கனத்தால் அவர்கள் சீக்கு பிடித்து சீக்கு கோழிகள் வலம் வருவது போல் வீட்டை தெருக்களையும் ஊரையும் சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தனர். இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு இருந்தும் வாழும்போதே அத்தகையோர் அதை முழுமையாக பயன்படுத்தி அனுபவிக்காமல் போகின்றனர். கர்ம பலன் அவர்களை அனுமதிக்க விடவில்லை என்றும் நாம் கருதலாம். ஊராரும் அப்படித்தான் கருதுவர். இக்கதை நாயகிகளாம் மரகதம்மாளும் முத்தம்மாளும் எவர்க்கும் அறுத்த கைகளுக்கு சுண்ணாம்பு கூட தன்னிடமிருந்து கொடுக்க மாட்டார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், தன் வீட்டு பொருள்களை தேவைகளுக்கு அடிக்கடி பயன்படுத்தினால் தேய்ந்து போய் அதன் பளபளப்பும் போய்விடும். அதனால் மீண்டும் உடனே புது பொருள்களை வாங்க வேண்டுமே என்ற கவலை கருத்து அவர்களுக்கு உண்டு. இதையெல்லாம் சரி செய்திட ஊரின் அக்கம் பக்கத்தவர்களிடம் போய் நயந்து பேசி தங்கள் வீட்டு தேவைகளுக்கு பலரது பொருள்களை கேட்டு கேட்டு உடனே வாங்கிடுவர். தேவை முடிந்ததும் அதை திருப்பித் தருவதாகவும் கூறி வாங்கிச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். பின்பு திருப்பிக் கொடுக்கும் போது பல நாட்களுக்கு பிறகு ஒரு சில பொருட்களை மட்டும் தங்கள் வசப்படுத்தி கொண்டு மீதமுள்ள பொருள்களை இதுதான் உங்களிடம் நாங்கள் பெற்ற பொருள்கள் என்று கராராக உரக்கப் பேசி திருப்பி கொடுத்துவிட்டு திருப்பி பார்க்காமல் வருவர்.
நல்ல மனம் உள்ள ஊரார்களும் இவர்களது பிசினாரி புத்திகளை அறிந்திருந்தமையால் தாங்கள் கொடுத்தவை யாவும் அவர்களுக்கு பிச்சை போட்டதாக இருக்கட்டும் என்று அமைதி கொள்வர். அவ்வாறு அமைதி கொள்வதற்கு காரணம், தாங்கள் கொடுத்தவற்றுள் திரும்பி வராதவை எவர் சிலர் தட்டுகளும் தாம்பாள பாத்திரங்களும் தானே என்று கருதி தாங்கள் அவர்களுக்கு அதை பிச்சை போட்டதாக மறுபடியும் எண்ணி எண்ணி பொறுத்து கொள்வர். மனதளவில் அதை பயன்படுத்தி மரகதம் முத்தம்மாள் வாங்கியவர்கள் வீட்டில் மறுபடியும் கைவரிசை காட்ட மாட்டார்கள். இது அவர்களது தொழில் ரகசியம். பிறகு அடுத்த சில தேவைகளுக்கு வேறு சில நல்லவர்களை, ஏமாளிகளை, கோமாளிகளை, அப்பாவிகளை அடையாளம் கண்டு பலன் பெற நாடி செல்வர். வாய் கூசாது கேட்டு வாங்கி வருவர் என்பது ஊரார் அறிந்த உண்மைகள். ஒரு முறை நினைக்க தனக்கு என்பது போல மரகதத்துக்கும் முத்தம்மாளுக்கும் ஆயிற்று. பிசினாரி தன்மைகளில் ஒருவரை ஒருவர் மிஞ்சி பிச்சை வாங்குவதில் ஒருவர் பொருளை மற்றவர் ஏப்பமிட்டு கொண்டனர். தன் வீட்டு அண்டாவையும் பித்தளை தாம்பாளங்களையும் மரகதம்மாள் முத்தம்மாளுக்கு ஓர் விசேஷத்திற்காக மொத்தமாக கொடுத்தாள். ஆனால் அது பல வருடங்கள் ஆகியும் முத்தம்மாள் வழியே மீண்டும் திரும்ப கொடுக்கப்படவில்லை. தங்களுக்குள் வம்பு வேண்டாம் என்று பாம்பறியும் பாம்பினகாள் என்பது போல் மரகதம்மாள் அமைதியானால், முத்தம்மாளோ மரகதம் இவற்றை மறந்திருப்பாள் என்று கருதினாள். ஆனால் பின்பு மீண்டும் தங்களுக்குள் முகம் பார்த்து உறவாடுகையில் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போதெல்லாம் தங்கள் மனதுக்குள் திருநெல்வேலிக்கே அல்வாவா என்பது போல் பார்த்து கொள்வர். தொழிலடிப்படையில் வாங்கிய பொருள் ஒரு நாள் எடுக்கப்படாமலேயே, பயன்படுத்தப்படாமலேயே துருவும் அழுக்கும் கரையும் பிடித்து நாளடைவில் வீணாகிவிடலாம். ஆனால் ஒருவரை ஒருவர் மற்றவரை ஏமாற்றிய கரைகள் மட்டும் போகவே போகாதல்லவா? இப்பழக்க வழக்கம் தேவைதானா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நல்லவர் நெஞ்சங்களில் ஆறாத வடுக்களாய் மாறிவிடும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இத்தகைய நிகழ்ச்சி கதை உணர்த்துவதை நாம் எண்ண வேண்டும். இலகிய மனம் கொண்ட புத்திமான்கள் எவற்றையும் வாழ்வில் மறந்தால்தானே நினைப்பதற்கு. எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் மாமருந்து வாழ்வில் மறதி ஒன்றே. மறப்போம் மன்னிப்போம் என்ற பண்பாடே நல்வழிப்படுத்தும். விட்டு கொடுப்பவர்கள் வாழ்வில் ஒரு நாளும் கெட்டுப்போவதில்லை என்கின்ற அமுதச்சுடர் பொன்மொழிகள் சரிதானே? இவ்வாறான பழக்க வழக்கம் தேவையா? சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.